நெல்லூர்லேருந்து வர்றோம். போன வருஷம் பிப்ரவரி மாதம் குழந்தை பாக்கியத்துக்காக என் மருமகளை இட்டு வந்தேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பையன் பிறந்தான். அதுக்கு சாட்சியம் சொல்கிறேன்னு சொன்னேன். வந்தேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகுது. தேவன் நாமம் மகிமைப்படட்டும். மூர்த்தி ஊரப்பா சென்னையிலேருந்து இங்கேருந்து வரேன். வீட்டு சொத்து 50 லட்சம் ரூபா அடமான கடன். நான் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஏப்ரல் மாதம் எழுதி கொடுத்துட்டு போனேன். மே மாதத்தில் 80,000 தான் பாக்கி இருந்தது. அதை அடைத்து அந்த அடமான கடன் வீட்டுக்கு வர தேவனுக்கு கிருபையார். முக்கியமான நெருக்கமான கடன்லேருந்து தேவனை விடுவித்தார். கோடான கோடி நன்றி. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜெபித்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் அப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். கொடுமைக்கு தூரமாவார்கள். பயமில்லாதிருப்பார்கள். திகிலுக்கு தூரமாயிருப்பார்கள். அது உன்னை அணுகுவதில்லை. அது அவர்களை அணுகுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் இனி பெரிதாயிருக்கும். அவர்கள் சமாதானமும் பெரிதாயிருக்கும். அவர்கள் நிமித்தம் பெற்றோர்களாகிய உங்களுடைய சமாதானமும் இனி பெரிதாயிருக்கும். ஆண்டவரால் போதிக்கப்படும்படிக்கு அவர்களை இன்றைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். அப்படி ஆண்டவரால் போதிக்கப்படும் பொழுது அவங்க வாழ்க்கையில் 4 ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். முதலாவது, அவர்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். 2வது, கொடுமைக்கு தூரமாய் இருப்பார்கள். பயமில்லாமல் இனி வாழ்வார்கள். திகிலுக்கு தூரமாயிருப்பார்கள். அவைகள் ஒன்றும் இனி அவர்களை அணுகுவதில்லை. 2வது, ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இனி கொடுமைக்கு தூரமாயிருப்பார்கள். கடந்த நாட்களில் நீ அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. ஏசாயா 60:18 வாசிக்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்கைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அடுத்து, இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் எல்கைக்குள்ளேயே வராது. வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை, உன் எல்கைக்குள்ளேயே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வீடு, உன்னுடைய வேலை ஸ்தலம், உன்னுடைய வியாபார ஸ்தலம், உன் ஊழிய ஸ்தலம், எல்லா இடத்திலும் கொடுமையை அனுபவித்து நீங்கள் சொல்லுவீங்க, இந்த கொடுமை ஒரு விரோதிக்கு கூட வரக்கூடாது. அந்த அளவு நான் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். யாருக்குமே இது நடக்கக்கூடாது, என் விரோதிக்கு கூட நடக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி எந்த கொடுமையை நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, அது புருஷன் கொடுமையாக இருக்கலாம், மனைவி கொடுமையாக இருக்கலாம், பிள்ளையுடைய கொடுமையாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டாருடைய கொடுமையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உன்னை வச்சு செய்கிற, உன்னை டார்கெட் பண்ணி உனக்கு அழுத்தம் கொடுக்கிற அதிகாரியாக இருக்கலாம். யார் நிமித்தம் நீ கொடுமையை அனுபவிச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்தக்காரங்க மூலமாக நீ கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு உன் கொடுமைக்கும் கொடூரத்திற்கும் ஆண்டவர் முடிவு கட்டுகிற நாள். ஆண்டவர் தெளிவாக சொல்ல, இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும்
அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் கொடுமை, உன் அழிவுகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி. கடந்த நாட்கள்ல நிறைய கொடுமைகள் நடந்திருக்கலாம், வீட்டில் நிறைய கொடுமைகளையும் கொடூரங்களையும் நீ அனுபவிச்சிருக்கிறான், அழிவுகளை சந்திச்சிருக்கலாம், இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், உயிர் சேதம் பெரிதாய் வந்திருக்கலாம், பண சேதம் பெரிதாய் வந்திருக்கலாம், பெயர் சேதம் பெரிதாய் வந்திருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியில இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நீ வந்திருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு கானானிய ஸ்திரீன்னு ஒருத்தி ஆண்டவரிடத்துல வந்து சொல்றா, ஆண்டவரே, என்னுடைய மகள் ஒரு பிசாசினால கொடிய வேதனை படுகிறாள், கொடுமை அனுபவிக்கிறான்னு சொல்றா. இப்படியே பைபிள்ல எழுதியிருக்கு, என்னுடைய மகள் ஒரு பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள், ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறா என்று சொன்னான். ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரு, பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க முடியும். அவளுடைய விசுவாசத்தை செக் பண்றார். அப்ப அவர் சொன்னா, சரிதான் ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க சாப்பிட்ட போக கீழே ஏதாவது துணிக்க எச்சில் பிரெட் விழுந்தா கூட அதை எத்தனை நாய்கள் சாப்பிட்டு பிழைக்குது, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து போக மிச்சம் மீதி இருந்தாலும் பரவாயில்லை, கீழே விழுறது கூட என் பிள்ளையை பாதுகாக்கும், கீழே விழுகிற எச்சில் பிரெட் கூட அந்த துணிக்க கூட என் பிள்ளை வாழ வைக்க ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து அசந்து போயிட்டார். இஸ்ரவேலிலே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை, நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிருப்பான்னு சொன்னார். போய் பார்க்கும் பொழுது அவளுடைய கொடுமை அந்த நிமிஷத்திலே மாறி போய்விட்டது. அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆவி அவளை விட்டு வெளியேறினது. அவளுடைய கொடுமைக்கும் கொடூரத்துக்கும் ஒரு செகண்ட்ல முடிவு வந்துச்சு. அவள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய். இன்றைக்கு நீயும் அதே போல என் இயேசுவை தேடி வந்திருக்கிறாய். நீ, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் கொடுமைப்படுத்தப்படுறேன், இந்த பிசாசு என்ன அலக்களிக்குது, என்னை தூங்க விட மாட்டேங்குது, என்னை ரொம்ப தொல்லை பண்ணுது ஆண்டவரே, நான் ரொம்ப கொடிய வேதனைப்படுறேன், நான் கடன்னால கொடுமைப்படுத்தப்படுகிறேன், கடன் கொடுத்தவன் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், நீ ரொம்ப அழுதுகிட்டு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் நேரடியா, இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் இழப்பும் நஷ்டமும் இனி உன் எல்கையிலே இருக்காது என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஊழியத்தில் நிறைய சாட்சிகளை நான் பார்க்குறேன். அதில் ஒரு சாட்சி எனக்கு அப்பப்போ நான் நிறைய கூட்டங்களை இதை சொல்லுவேன், எனக்கு ரொம்ப மனசில் இருந்து ஆறாத ஒரு சாட்சி என்னென்னா, ஒரு முறை ஒரு தாயார் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, எனக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் என் எந்த விரோதிக்கு கூட நடக்கக்கூடாது, அவ்வளவு கொடுமை, அப்படி என்னம்மா உனக்கு பிரச்சனை? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பிறந்த வீட்டில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வயல்வெளியில் விழுந்து கிடப்பார், போகிறவங்க வர்றவங்க எல்லாம் அவர் வஸ்திரம் விலைக்கு குடிச்சிட்டு கிடக்கிறாருமா, கேவலமாக இருக்குமான்னு வந்து சொல்லுவாங்க. நான் போய் எங்கள் அப்பாவை பார்க்க போகும்போது நான் ஒரு பக்கெட்டில் தண்ணியோடு தான் போவேன், ஏன்னா அவரே சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு மேலெல்லாம் இருக்கும், அவர் அப்படியே முகம் எல்லாம் கழுவி கைத்தாங்களை தூக்கி அப்படியே இழுத்துட்டு வந்து வீட்டில் வைப்பேன். சரி, நான் பிறந்த வீட்டில் தான் இவ்வளவு கொடுமை, இது ரொம்ப வருஷமாக நடந்துச்சு, நான் வாழ போகிற வீட்டில் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பிறந்த வீட்டில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு கிடந்தார், வாழ வந்த இடத்துல ஒரு வாரம் என் புருஷன் குடிக்காத அளவுக்கு அவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். 8வது நாள் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எத்தனையோ வருஷம் ஆச்சு, அந்த கொடுமை என்னால் தாங்க முடியலை. எங்கள் அப்பாவை அங்கங்கே வாய்க்கால்லையும் வழியிலையும் தெருவுலையும் விழுந்து கிடந்தது நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் இப்போ என் புருஷன் விழுந்து கிடந்தாருன்னு சொல்லி அவரை போய் தூக்கிட்டு எல்லாரும் வந்து கேவலமாக பேசுவாங்க. போய் இழுத்துட்டு வருவேன், யாராவது ஒருத்தரை கூட்டுட்டு போவேன், இல்லைன்னா கைத்தாங்களாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டில் போட்டு குளிப்பாட்டி வீட்டில் வாந்தி எடுத்து ரொம்ப கொடுமையை அனுபவித்தேன். சரி, என் பிள்ளைங்களுடைய காலமாவது நல்லா இருக்கும்னு பார்த்து எல்லாத்தையும் அனுபவித்தேன். இப்போ என்னுடைய மகன் அவங்க அப்பா செய்கிறத பார்த்துட்டு அதே காரியத்தை அவன் செய்கிறான். அவன் குடிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே ஒரு படி கஞ்சா அடிச்சுட்டு எங்கே கிடக்கிறான்னு சொல்ல முடியாது, பைத்தியக்காரனை போல கிடக்கிறான். என் பிள்ளைய தூக்கிட்டு வர இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? மனசு உடைஞ்சு போயிட்டேன், எனக்கு வாழ பிடிக்கலையா. டிவியில் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன். தற்கொலைக்கு போன ஒருத்தன்
உங்கள் வசனத்தை கேட்டு ஹோட்டலில் ரூம் போட்டு சூசைட் பண்ணுறதுக்காக வேண்டி தங்கியிருந்த ஒருத்தன் டிவி ப்ரோக்ராமை பார்த்து அவன் சூசைட் பண்ணுறதை நிறுத்திட்டு கூட்டத்தில் வந்து சாட்சி சொன்னதை நான் டிவியில் பார்த்தேன். அதே மனநிலையை நான் எப்படி சாகிறதுன்னு ஒரு வழியை தேடிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போதான் சொன்னாங்க, அவனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அவனுடைய தற்கொலையை மாற்றின ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு நம்பி வந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணணும், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஒருவேளை எங்க குடும்பத்தில் ஏதாவது சாபம் இருந்தா கூட இன்னொரு அந்த சாபங்கள் எல்லாம் புரியலையா, என்னால தாங்க முடியல. பிள்ளை புருஷன் பண்ணும்போது கூட சகிச்சேன், அப்பா பண்ணும்போது சகிச்சேன், என் பிள்ளை என்னால சகிக்க முடியலையா. நான் சொன்னேன், உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் கதறலை அவர் கேட்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் இது உன் வீட்டு பிரச்சனை, இன்னைக்கு பிறகு இது ஏசப்பா வீட்டு பிரச்சனை. ஆண்டவர் பிந்தி கிடக்கிற அவனை முந்தி கொண்டு வருவார். உன் புருஷனும் உன் பிள்ளையும் ஒரே நாளிலே தொடப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஒரே நாளிலே தொடப்படுவார்கள். 2 பேருடைய நிமித்தம் உனக்கு நீ சமாதானம் உண்டாகும். இவ்வளவு நாள் அவங்க 2 பேர் நிமித்தம் நீ பட்ட கொடுமைகள், ஆனால் இன்றைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அவங்க 2 பேரையும் ஒரே நாளில் நான் சந்திப்பேன், அவர்கள் நிமித்தம் உனக்கு பெருத்த சமாதானம் உண்டாகும் சொல்லி அவங்கள ப்ரே பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஒன்று நடந்தது. இவங்க 2 பேரையும் கர்த்தர் அதிசயமாய் காத்தார். அவங்க கூட இருந்த போனவங்க நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் கர்த்தருடைய கிருபையினால பாதுகாக்கப்பட்டு அந்த பயத்தில் மனம் திரும்பினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளை அவங்க சொல்றாங்க, எப்படி இவங்க மாறினாங்கன்னு என்னால் நம்பவே முடியல. அன்னைக்கு நடந்த அந்த அவங்க கண்ணெதிரில் ஒரு இடத்துல நடந்த அந்த சம்பவம் இவங்க 2 பேரையும் ஒரு செகண்ட்ல மனம் திரும்ப வச்சு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, என் புருஷனை மாதிரி நல்ல ஒரு புருஷன் நீ யாருக்கு அமையா, என் பிள்ளைய மாதிரி நல்ல பிள்ளை யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அந்த கொடுமைகளையும் கொடூரங்களையும் மாற்றினவர். இன்னைக்கு ஒருவேளை நீ வந்திருக்கலாம், எங்கள் வீட்டில் அதான் பிரதர் நடக்குது, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, எப்போ என்ன நடக்குன்னே தெரியலை, என் பிள்ளை எல்லா இடத்துலையும் சண்டை வலிச்சிட்டு வர்றான், ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பான்னு பார்த்தா ஊருக்கெல்லாம் கேட்டின் மகனாக இருக்கிறான், வேதனையின் மகனாக இருக்கிறான்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் அவர்களை சந்திப்பார். அவர்களை புது சிருஷ்டியாய் மாற்றி உன் கையில் கொடுத்து கொடுமைகளுக்கும் அழிவிற்கும் விடுதலை கொண்டு வருவார். 3வது, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இனி பயம் இல்லாதிருப்பார்கள். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் என்னுடைய தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த தாவீது தன்னுடைய பிள்ளையை நிறைய விஷயங்கள்ல உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அவன் தன் பிள்ளையாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இந்த தேவாலயத்தை கட்டுகிற காரியங்களை நீ நடப்பி, நீ பயப்படாத, கலங்காத, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல காரியங்களையும் கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவங்க அப்பா சொல்றாரு, நீ சின்ன பையன்னு யோசிக்காதடா, ஆண்டவர் ஒன்றை வச்சு தான் அந்த சர்ச்சை கட்டுறேன்ற பிளானை பண்ணிட்டார். நான் கேட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை உன் பிள்ளை கட்டுவான். இப்போ அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய தேவாலயத்தை நான் எப்படி கட்ட முடியும், நான் சின்ன பையன், போக்குவரவு வராது சின்ன பையனை நீ நினைக்காத, நீ தைரியமாயிரு, ஏன்னா நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் அப்படின்னு ஆண்டவரை தன்னுடைய தேவனா உரிமை பாராட்டு. ஆபிரகாமின் தேவனேன்னு அழைத்ததை தாவீது வாசிச்சிருக்கிறான். ஈசாக்கின் தேவனேன்னு கூப்பிட்டாங்க, யாக்கோபின் தேவனேன்னு கூப்பிட்டாங்க. ஆனா இந்த தாவீது
தன்னை ஆபிரகாமின் தேவனாகவும் ஈசாக்கின் தேவனாகவும் யாக்கோபின் தேவனாக வச்சு அவளை அப்புறப்படுத்தி அப்படி தள்ளி வைக்காம என் தேவனேன்னு கூப்பிட்டார். இன்னைக்கு பிறகு நீங்க அப்படிதான் கூட, என் தேவனே. ஒரு காலத்தில் நீர் ஆபிரகாமின் தேவன் தான், ஈசாக்கின் தேவன் தான், யாக்கோபின் தேவன் தான். ஆனா இப்பொழுது என் காலங்களிலே நீ என்னுடைய தேவன். அவன் பிள்ளைகிட்ட சொல்றான், கர்த்தர் என்னும் என் தேவன் உன் கூட இருப்பார். என் கூட எப்படி இருந்தாரோ அதே போல உன் கூட இருந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறது வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அதனால பயப்படாத, மலைச்சு நிற்காத. இன்னைக்கு சில பிள்ளைகள் சில பெரிய காரியங்கள் சவால்கள் வரும் பொழுது மலைச்சு நிற்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பரவாயில்ல மக்களை, முடியலைன்னு விட்டுறடா, ஸ்ட்ரெயின் பண்ணாத, அப்படி சொல்லக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ண முடியண்டா, ஆண்டவர் இருக்கார் உன் கூட. அவன் சுயபலத்தை சொல்லி கொடுக்கல. அந்த தகப்பன் உன் பலத்தில் கட்டுவேன்னு சொல்ல, என் ஆண்டவர் உன் கூட இருந்து கட்டுவார்டா, என் ஆண்டவர் உன் கூட இருப்பார், இந்த காரியம் முடியும். இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளைங்க எடுத்த ஒரு முயற்சி பாதியில் நிற்குது, அது முடிக்கப்படலை, பயந்துட்டாங்க, கண்டினியூ பண்ண முடியல, வெளியே வர முடியல, தடுமாறிட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒத்து அவன் பேர் அவர் பேரில் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா அவரே காரியங்களை வாய்க்கை செய்கிறவரும் அந்த காரியங்களை நல்லபடியாக முடித்து தருகிறவருமா இருக்கிறார். அதனால நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயத்தில் உளருவாங்க. சிலர் பயத்தில் நிறைய பேர் தூங்க மாட்டாங்க. தூங்க போனாலே நிறைய பேருக்கு பயம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:24 சொல்லுது, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை உனக்கு இன்பமாயிருக்கும். நீ பயமில்லாம தூங்கு. நீ வேத வசனத்தை வாசிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு தூங்கு. நீ தூங்கும் போது நீ வாசித்த அந்த வார்த்தைகள் உன்னை பாதுகாக்கும். நீ விடியும் போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய வேதத்தை கனம் பண்ணணும். நைட்டு பயம் இல்லாமல் தூங்கினா நல்ல வசனத்தை வாசிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு அதை நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா அந்த தியானம் பண்ணுகிற அந்த வார்த்தைகள் ராத்திரி உன்னை பாதுகாக்கும், பயமில்லாமல் உன்னை பாதுகாக்கும். நீ காலையில் எழும்பும்போது அது உன் கூட பேச சம்பாஷிக்க அப்படின்னு வசனம் சொல்லுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எதை நினைச்சு பயந்துட்டு வந்திருக்கிற? எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டு வந்திருக்கிறியா? சரீரத்தில் இருக்க வியாதியை நினைச்சு பயந்துட்டு வந்திருக்கிறியா? இல்லைன்னாச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறியா? கடன்காரனை கண்டு பயப்படுறியா? இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய கைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை பிடிச்சேன்னா அவங்கள கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஆண்டவர் மெயின் ஆஃப் பண்ணுற மாதிரி யார் யாரை ஆஃப் பண்ணணுமோ ஆஃப் பண்ணுவார். நட்ராத்திரி அபிமெலேக்கு ராஜாவை ஆஃப் பண்ணார். என் பிள்ளை ஆபிரகாமுடைய மனைவி தொற்று அதை எச்சரித்தார். நடுராத்திரி லாபானை எச்சரித்தார், ஆஃப் பண்ணார். காலையில் சண்டை கண்டை போட்டுறாத என் பிள்ளை யாக்கோபிட்ட போய் இரவோடு இரவாக ஒருத்தனுடைய அவன் உனக்கு விரோதமாக எவ்வளவு பயங்கரமாக வந்தாலும் சரி அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணுற ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். அதனால் அவரிடத்தில் ஒப்படைச்சிடணும். அவரிடத்தில் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய நாமம் யெகோவாயிரே என்ற நாமத்திற்கு உரித்தானவர். இன்னைக்கு எல்லா பயத்தின் ஆவிகளை ஆண்டவர் உங்களை விட்டு மாற்றி உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். கடைசியாக இனி திகிலுக்கு நீங்கள் தூரமாயிருப்பீர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25-26 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. சடுதியான திகிலுக்கு தூரமாக அப்படின்னா சடுதியா உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும்போது ஒரு திகில் நம்மை சுற்றி பிடிக்கிறது. சடுதியா இங்கிருந்து ஒரு துர்ச்செய்தி, அங்கேருந்து ஒரு துர்ச்செய்தி, தொடர்ந்து வீட்டிலேருந்து பிள்ளைகளிடத்துலேருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல ஊழியம் செய்கிற டக்குன்னு வரும் பொழுது நம்ம திணறி போய் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு திகிலில் உட்கார்ந்துருப்போம். ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் திகிலுக்கு தூரமாக இருப்பார்கள், அது அவர்களை அணுகுவதில்லை. இன்னைக்கு அடுக்கடுக்கான சோதனைகள் வந்தது நிமித்தம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலையே,
ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய அழிவுகள், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய அவமானங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான சோதனைகள், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. திகில் உன்னை சூழ்ந்திருக்கிறதா? திகிலுக்கு இனி தூரமாக இருப்பாயின்னு கர்த்தர் கடைசியாக அவங்கள ஆசீர்வதிக்கிறார். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்லை, உன்னை சுற்றி ஆண்டவர் இருக்கிறாரான்றது தான் முக்கியம். உன்னை சுற்றி என்ன திகில் இருந்தாலும் ஆண்டவர் வாங்க கூட இருந்தாருன்னா அந்த திகிலுக்கு தூரமாக்கி உன்னை கொண்டு வந்து கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் அந்த பிரச்சனைக்குள்ளால, அந்த அவமானத்துக்குள்ளால, அந்த அழிவுக்குள்ளால சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எதுலெல்லாம் கால் சிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, சிக்கறுத்து அந்த சிக்குகளிலிருந்து ஆண்டவர் வெளியே எடுப்பார். இந்த ஷேப்லேருந்து கர்த்தர் வெளியே எடுப்பார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கற்பம் தங்கி கலைஞ்சி போகுது, அதனால என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், எங்கள் அண்ணனுக்கு குழந்தை இருக்குது, அக்காவுக்கு குழந்தை இருக்குது, எங்கள் தம்பிக்கு குழந்தை இருக்குது, எனக்கு மட்டும் குழந்தை இல்லை அப்படின்னா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்களோ, இவங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்களோ, யார் என்ன செய்துட்டாங்களோ தெரியலையே. என்னை சுற்றி என்ன நடக்கு? திகில்ல நீ உட்கார்ந்து இருக்கலாம். எனக்கு மட்டும் கற்பம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். நைட்டு நான் சர்ப்பம் கனவு கண்டேன், ஒரு பாம்பு கனவு கண்டேன், பாம்பு என்னை துரத்துற மாதிரி கண்டேன். அடுத்த நாள் காலையில் அது கலைஞ்சு போச்சு. என்னை சுற்றி திகில். என்ன நடக்குது? ஏன் எனக்கு இது நடக்கலை? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஏன் எனக்கு நடக்கலை? ஏன் இந்த வயசு வரை எனக்கு கல்யாணம் நடக்கலை? ஏன் எனக்கு இதுவரைக்கும் கற்பம் தங்கலை? ஏன்னு சொல்லி போட்டுருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஏன்னு நினைக்கும் போதே, ஏன் கேட்டிங்கன்னாலே அங்கே ஒரு திகில் உட்கார்ந்து நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்க முடியும், ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங் ராங் இன் மீ. என்னை சுற்றி ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இல்லைன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கர்த்தர் இன்றைக்கு கண்டுபிடிச்சி அதை வேரோட தூக்கி போடுவார். அது உனக்குள்ளே இருந்தாலும், உன் கற்பத்துக்குள்ளே இருந்தாலும், உன் திருமணத்தை தடை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, உன் கால் அதில் சிக்கி கொள்ளாதபடிக்கு அதற்கு விலக்கி உன்னை காத்து சமாதானமாக உன் வாழ்க்கை நடத்த உதவி செய்வார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு தம்பி அன்பரின் பாதத்தில் ஒரு சாட்சி சொன்னார். அவர் சொன்ன காரியம் என்னென்னா, 12 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. 12 வருஷத்தில் அவங்க எடுக்காத முயற்சி இல்லை, போகாத டாக்டர் இல்லை, போகாத இடங்கள் இல்லை, எல்லா பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி பார்த்து ஒன்றுலேயும் மிச்சம் இல்லை. கடைசியாக டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே இயற்கையாகவும் நீ கருத்தரிக்க முடியாது, செயற்கையாகவும் கருத்தரிக்க முடியாது, கணவன் மனைவிக்குள்ளால் இந்த வார்த்தையை சொல்லி டாக்டர்ஸ் அனுப்பிட்டாங்க 12 வருஷத்துக்கு பிறகு. ஆனால் இந்த பையனுடைய தாயார், இந்த தம்பியுடைய தாயார் 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கும்போதே 6வது வருஷத்தில் சொல்கிறாங்க, நீ சென்னையில் தானடா வேலை செய்கிற, அன்பரின் பாதத்தில் மீட்டிங் மாசான முதல் சனிக்கிழமை காலையில் நடக்குது, ஐயா மீட்டிங்கில் ஒரே ஒரு முறை போயிட்டு வா. குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர், மினிமம் ஒவ்வொரு மீட்டிங்லையும் 5 பேர் 6 பேர் 7 பேர் குழந்தை இல்லாதவங்களே 20 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. குழந்தை இல்லாதவங்க அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வந்துட்டு அதன் பிறகு ஆண்டவர் கொடுக்குற மங்கள வார்த்தையை பிடிச்சிட்டு போய் அதன் பிறகு குழந்தை பிறந்து குழந்தைய கொண்டு சாட்சி சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, 6வது வருஷத்துலேருந்து நீ போடா போடா போடா, அவன் வரவே இல்லை. கடைசியாக திகில் அவனை சூழ்ந்து கொண்டது. அவனுடைய வாழ்க்கையில இனி நடக்காதுன்றதுனால அவனுடைய மனசெல்லாம் வேதனையின் உச்சக்கட்டத்தில் டிப்ரெஷனில் ஆகும்போது ஒரு நாள் அவங்க மனைவியை பார்த்து சொல்கிறான், 6 வருஷமாக எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க, இங்கே போனால் ஐயா மூலமாக ஒரு மங்கள வார்த்தை கிடைக்கும், அந்த மங்கள வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணனா நமக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. எல்லா முயற்சியும் பார்த்தோமே, கடைசியாக இந்த ஒரு முயற்சியை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், இந்த மாதம் நம்ம அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லி கணவன் மனைவியாக ஒரு டிசம்பர் மாதம் அங்கே மீட்டிங் அட்டன் பண்ண வர்றாங்க. மீட்டிங்கில் அன்னைக்கு பெத்லகேமின் மேன்மைகள், ஆகாரம் அருளும் பெத்லகேம், ராஜாக்களை உருவாக்குகிற பெத்லகேம் அப்படின்னு சொல்லி ஒன்றென்ன சந்ததியை கொடுக்கிற பெத்லகேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை அன்னைக்கு ஆண்டவர் பத்துறார். பெத்லகேமின் மேன்மைகள் ஆனால் டிசம்பர் மாதம் மீட்டிங். கடைசி தனி ஜபத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார்,
நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்க. ஆண்டோடைய பெரிய கிருபையினால அவர்களுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா செய்தி முழுவதும் ஒரு குடும்பத்திற்கு எது ஆசீர்வாதங்களை பற்றி பேசினார். தனி ஜெபத்தில் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். அதே மாதம் கன்சீவ் ஆகி ஆசீர்வாதமான பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரில, ஏன் கற்பம் தங்கலை, யூட்ரஸ் நல்லா இருக்குன்றாங்க, எனக்கு எல்லாமே எக்கு கரெக்டாக இருக்குன்றாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஆனால் தங்க மாட்டேங்குது, இல்லைன்னா கலைஞ்சிருது, 3 மாதம் நிற்குது, 4 மாதத்தில் கலையுது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, இனி கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் நோ மோர் மிஸ்கேரேஜஸ்ன்னு இருக்கும். இதுக்கு மேலே மிஸ்கேரேஜஸ் இருக்காது. நிறைய பேர் அந்த கற்பத்தின் கனி என்கிற ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறீங்க. எதனால எனக்கு கிடைக்கல, என்னை சுற்றி ஒரு திகில் சுற்றிட்டு இருக்கு. இனி அந்த திகிலுக்கு தூரமாகி அருமையான பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து
தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.